யானையை எலி தாக்குவது போல அமெரிக்காவை கலாய்த்த அமெரிக்க பொருளாதார நிபுணர். என்னப்பா இது, ட்ரம்ப் விதித்த வரிக்கு அப்படி என்ன ஆச்சு? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மேல 50% வரி விதிச்சது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நடவடிக்கையை அமெரிக்காவே சேர்ந்த பிரபல பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் உல்ஃப் கடுமையா எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியா மேல இதை செய்யாதே, அதை செய்யு சொல்றது யானையை எலி தாக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய ஜோக்னு வெளிப்படையா சொல்றாரு. ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கே ஆபத்துன்னு அவர் எச்சரிக்கிறார். எப்படின்னா, ரஷ்யா தனக்கு கச்சா எண்ணெய் விற்க வேற நாட்டை பிடிச்ச மாதிரி இந்தியாவும் தன்னோட பொருட்களை விற்க அமெரிக்காவை தவிர வேற மார்க்கெட்டை பார்க்கும். இது பிரிக்ஸ் நாடுகள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்தும். இப்போவே G7 நாடுகளை விட பிரிக்ஸ் நாடுகள் தான் உலக உற்பத்தியில அதிக பங்கு வகிக்குது. அமெரிக்காவோட கடன் சுமை $36 டிரில்லியன் தாண்டிடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல வரிகளை விதிச்சு நாட்டை முன்னேற்றலான்னு சொல்றது நடக்கிற காரியம் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாரு. மொத்தத்துல இந்த வரி விதிப்பு இந்தியாவுக்கு ஒரு சவாலா இருந்தாலும் அமெரிக்காவுக்கே பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவர் அடிச்சு சொல்றார். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு பவர்ஃபுல் நாட்டை நாம சீண்டி பார்க்கிறப்ப அது நம்மளுக்கே திரும்பி அடிக்கும். இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.